நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தாமலே இருக்க முடியாது. உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பில் அருமையான 2 செட்டிங் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் செஞ்சிருப்பார் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய இடங்களில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், டெலிகிராம் மாதிரி வாட்ஸ்அப் கிடையாதுங்க. டெலிகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா அன்னைக்கே வந்து டெலிகிராமில் டிஸ்பிளே ஆகும். பட் வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்பில் இருந்து ஏதாவது ஒரு சைட்டில் வந்து இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்கன்னா உடனே நம்ம போய் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் கொடுத்து அதே வெர்ஷனாக செக் பண்ணி பார்ப்போம். அதே வெர்ஷன் தான், பட் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அந்த செட்டிங் டிஸ்பிளே ஆகாது. பட் எப்போ அது டிஸ்பிளே ஆகும் நமக்கே தெரியாது, டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். நான் எதேச்சியாக வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், வந்துருச்சு. அருமையான 2 செட்டிங்கு தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்கிறது ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அப்புறம் ஐ பட்டன், அதுக்கப்புறம் ஆப் டீட்டெயில்ஸ் இன் ஸ்டோர். இந்த இடத்துல பச்சை கலர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட் ஃபட்டாஃபட் கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 2 அருமையான செட்டிங். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோன்னே சேட் செக்ஷனில் நம்ம நிற்போம். இப்போ சேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டாப்பில், அதுக்கு லெஃப்ட்டில் பாருங்கள் சேஞ்சஸ் இருக்கா. வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட்டப் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அங்கே கேமரா இருந்துச்சு, அது எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டாப் ரைட்டில் சர்ச் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேமராவை வந்து தூக்கலை. இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இப்படியும் நீங்கள் போகலாம். பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் கம்யூனிட்டிஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலரில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாட்டமில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. நியூ கம்யூனிட்டி அதுக்குள்ளே போங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி நேமை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன நேம் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தபடி இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது உங்களுடைய வாசகத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ நல்ல ரீதியில் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்யூனிட்டியை நான் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்னுடைய பேரில் கிரியேட் பண்ணுறேன், சையத். அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், குட் மார்னிங் தமிழா கிரியேட் பண்ணிட்டேன். பாட்டம் ரைட்டில் ஆரோ, அதுக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ குரூப், ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கிரியேட் நியூ குரூப் அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். அதிகபட்சமாக 21 குரூப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப் வச்சுருக்கீங்களோ அந்த குரூப்பை ஃபுல்லாக இதில் இணைக்கலாம். அதிகபட்சமாக 21 தான். இப்போ அதை நம்ம டேப் பண்ணுவோம். சரிங்களா? செட் பண்ணிக்கலாம். டிஸப்பியரிங் மெசேஜஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதில் கூட நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ வந்து டைப் குரூப் சப்ஜெக்ட் ஹியர் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லையா ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப், ஆல்ரெடி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்குது. இதையும் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஆட் அட்லீஸ்ட் 1 more group 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப் இதை ஆட் பண்ணிடுவோம். பச்சை கலர் வந்துருச்சு. இப்போ பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்குது, ரைட் ஆரோ, அதை கொடுப்போம். ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் ரைட்டில் ரைட் மார்க் கொடுத்துருவோம். கிரியேட்டிங் கம்யூனிட்டி, வெல்கம் டு கம்யூனிட்டி. ஸோ வியூ கம்யூனிட்டி. வாவ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும் ப்ரொஃபைல் பிக்சர். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ 2 குரூப்ஸு இதில் ஆட் ஆயிருக்கு. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட், அதுக்குள்ளே மேனேஜ் குரூப்ஸ், எடிட் கம்யூனிட்டி, வியூ மெம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வைட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட் குரூப் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதிகபட்சமாக 21. ஸோ இந்த கம்யூனிட்டியை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணால் எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லை ரிப்போர்ட் பண்ணால் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக நான் வந்து இதை எக்ஸிட் கம்யூனிட்டி கொடுத்து பார்க்குறேன். கொடுக்கும்போது யூ கேன் நாட் எக்ஸிட் திஸ் கம்யூனிட்டி பிகாஸ் யூ கிரியேட்டட் இட். If you want to leave, you will have to deactivate the community. Deactivate. This action cannot be undone. Okay, deactivate. மறுபடியும் சென்டரில் ஒரு மெசேஜ், deactivating community. அப்போ சையத் ஹேஸ் பீன் டீஆக்டிவேட்டட். ஸோ இந்த கம்யூனிட்டியை வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். டீஆக்டிவேட் பண்ணால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீழே யூ கிரியேட்டட் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஃபைனலி பாருங்கள் யூ டீஆக்டிவேட் த கம்யூனிட்டி சையத். திஸ் கம்யூனிட்டி ஹேஸ் பீன் டீஆக்டிவேட். ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதையும் நம்ம சேட்ஸ்லேருந்து தூக்கிடலாமா பார்ப்போம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். ஸோ செலக்ட் ஆகிடுச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா delete பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா delete this group, also delete media received in this chat from the device gallery. ஓகே, delete group போயிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி delete பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இது முதல் செட்டப். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான செட்டிங். பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா
ஒரு காண்டாக்ட் பட்டன் இருக்குது பச்சை கலரில், அதுக்குள்ளே நம்ம போகிறோம். போனதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மெசேஜ் யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிக்கிட முடியும். அது இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. மெசேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் டேப் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு நானே மெசேஜ் பண்ணி வச்சுக்கிட முடியும். அதாவது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ மொத்தத்தில் வாட்ஸ்அப்பில் அதிரடியாக 2 செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் அனுபவிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாட்ஸ் பக்கத்தில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதுக்குள்ளே போகிறேன். இப்போ ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டி டேப் பண்ணி பார்ப்போமே. முதல்ல காமிச்ச மாதிரி தான், சரிங்களா? இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி நேம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பற்றி பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரதான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே சேனலுக்கு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை அழுத்திக்கிங்க. அதுக்குள்ளே ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் அழுத்திக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.